வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம சேனலில் இந்த பிளேலிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பிஐ பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் பிஐ, பிஐ டூல்ஸ், வை பவர் பிஐ அண்ட் பவர் பிஐ பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹவு டு இன்ஸ்டால் இட். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பிஐன்னு தான் பார்க்க போகிறோம். பிஐனா ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல். It is a set of processes and technologies that helps to convert the raw data into meaningful information as a visual to see through the history of company or organization data and forecast it to make a better decision. ஸோ இது எப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு தான் அவங்க டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. யூடியூப் சேனலாக கூட இருக்கட்டுமே. ஸோ யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெகுலராக அவங்களோட இன்சென்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா கம்பெனியுமே இன்சென்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா இருக்கும் இல்லையா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாவில் தான் வந்து எங்கெங்கெல்லாம் ஹைக் இருக்குது, எங்கெங்கெல்லாம் டவுன் இருக்குது, ஸோ எந்தெந்த நேரத்துலலாம் டவுன் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியதான் வந்து இன்சென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பிஐ டூல். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கான டூல் தான் வந்து பிஐ. ஓகேங்களா. அடுத்தது டூல்ஸ் ஆஃப் பிஐ பார்த்துடலாம். ஸோ டூல்ஸ் ஆஃப் பிஐயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி பவர் பிஐ, சாப், டேட்டா பாயிண்ட், கிளிக் சென்ஸ், ஜோஹோ அனாலிசிஸ், சென்சஸ், பவர் பிஐ, டேப்லூ, கிளியர் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் மேஜராக இருக்கக்கூடியது என்னென்ன டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ அண்ட் டேப்லூ. இது ரெண்டு தான் மேஜராக இப்போதைக்கு எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம பவர் பிஐ மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்தது வை பவர் பிஐ. இத்தனை பிஐ டூல்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் பவர் பிஐ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் வை பவர் பிஐ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மற்ற டூல்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது பவர் பிஐயில் காஸ்ட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டூல்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிஐயில் அப்படி கிடையாது. ஃப்ரீ வெர்ஷனே நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, இல்லை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா பிஐ வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களோட லிமிடேஷன்ஸ், அதாவது அந்த ஃப்ரீ டூலில் வந்து லிமிடேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லிமிடேஷன்ஸ் உங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிமிடேஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அது ஷுவராக வந்து பவர் பிஐயில் வாங்கும்போது கம்மியாக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் விஷுவல்ஸ் நிறையா இருக்கும். கஸ்டம் விஷுவல்ஸ் அண்டு கஸ்டமைசேஷன் வந்து பவர் பிஐயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். விஷுவல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் விஷுவல்ஸ்க்குன்னே பவர் பிஐயில் நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்து பவர் பிஐயில் கஸ்டம் விஷுவல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா டொமைனில் இருந்து. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம பவர் பிஐ கஸ்டம் விஷுவல்ஸ் நம்ம எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் பிஐ பிளாட்ஃபார்ம்ஸ். பவர் பிஐ பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது, பவர் பிஐ டெஸ்க்டாப் அண்ட் பவர் பிஐ சர்வீசஸ். பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்றது நம்ம டெஸ்க்டாப்லாம் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணக்கூடியது. பவர் பிஐ சர்வீசஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு க்ளவுட் வெர்ஷன். அந்த க்ளவுட் வெர்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு க்ளவுட் வெர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பவர் பிஐ டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பவர் பிஐ டெஸ்க்டாப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், அதை வச்சு ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து பண்ண ஃபைலை அப்படியே ஷேர் பண்ணும்போது அவங்கள்ட்ட பவர் பிஐ, இப்போ உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது பவர் பிஐ டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்கள்ட்டையும் பவர் பிஐ அவங்க சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பவர் பிஐ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வெர்ஷன் இருக்குது. பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்குது, பவர் பிஐ ப்ரோ அண்ட் பவர் பிஐ ப்ரீமியம். இதில் பேமெண்ட் பண்ணால் தான் ப்ரோ அண்ட் ப்ரீமியம் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். லைக் அதோட ஸ்டோரேஜ், அதோட டேட்டா ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் ப்ரோ அண்ட் ப்ரீமியம்க்கு. இல்லை எனக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாம், நான் இப்போ வந்து படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் பவர் பிஐ சர்வீஸ். பவர் பிஐ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுட் வெர்ஷன். அவங்கள்ட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பவர் பிஐ சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் பவர் பிஐ சர்வீஸில் வந்து நீங்கள் பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே வந்து பவர் பிஐ சர்வீஸில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நீங்கள் பவர் பிஐ ஷேர் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட்டை.
ஸோ ஷேர் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் ஒரு லிங்க்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்த ரெக்குயர்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதை ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃபைலை தான் ஷேர் பண்ண முடியும். பவர் பிஐ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பவர் பிஐயோட எக்ஸ்ட்ராக்ட் லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும் போதும். அவங்க வந்து ஒரு வெப்பேஜ் மாதிரி கிளைண்ட் வந்து வியூ பண்ணிக்கலாம் அவங்களோட கிளைண்ட். ஸோ இதுதான் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் அண்ட் பவர் பிஐ சர்வீஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஹவு டு இன்ஸ்டால் பவர் பிஐ, எப்படி பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரில் பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அப்படி ஒரு பேஜ் வரும். அதில் செகண்ட் லிங்க் கீழே பார்த்தீங்கன்னா www.microsoft.com இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. அண்ட் அதே பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐயோட ப்ரைஸிங்ஸ் இருக்கும். ப்ரைஸிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து இன்கேஸ் மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஓஎஸோட அப்டேட் இருக்கும், அதுவும் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் ஆகட்டும். அண்ட் இப்போயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு யூசர் லைசன்ஸை அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபைலை செலக்ட் ஃபைல் பாத் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பவர் பிஐ ஓப்பன் ஆனால் அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வாட் இஸ் பிஐ, பிஐ டூல்ஸ் பவர் பிஐயோட பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் பவர் பிஐ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.